நம்ம என்னதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் அந்த காசு வந்து எப்படி வந்து சுப செலவுக்கு பயன்படுது அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம சந்தோஷமா இருக்கமா இல்லையான்னு அதை வந்து தீர்மானிக்க முடியும். ஸோ வந்து நிறைய காசு இருந்தாலும் அது வந்து நல்லபடியா வந்து செலவு பண்றதுங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பாக்கியமா தான் இருக்கும். அந்த பாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என் குழந்தை வந்து உருவாகிறது மூலமா நிறைய விஷயங்கள் வந்து நான் கடவுள் கிட்ட வேண்டியிருந்தேன். அதுல ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசம் ஆடி பெருக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எது பண்ணாலும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அம்பாள்கிட்ட என்ன வேண்டியிருந்தேன்னா, எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சா கண்டிப்பா வந்து ஆடி மாசம் உனக்கும் ஒரு புடவை எடுத்து தருவேன். அதே மாதிரி அங்க வர சுமங்கலிகளுக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச வஸ்திர தானம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். அதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என் பையனுக்கு 9 வயசு ஆச்சு. இன்னமும் நான் அதை விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நான் கோவில்ல கொடுக்குற வஸ்திர தானம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதுக்கு முழுக்க முழுக்க என் கணவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஆடி 18க்கு என்னால போக முடியல. அதோட வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அதனால பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வீட்லயும் நோன்பு வச்சு சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்தேன். அதே மாதிரி இடையில 1 மணி நேரம் கேப்ல கோவிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வயசான சுமங்கலிகளுக்கும் அந்த வஸ்திரத்தை கொடுத்து நல்லபடியா அவங்களோட ஆசீர்வாதத்தையும் நான் வந்து வாங்கிக்கிட்டு அம்பாளுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு அம்பாளையும் நல்லபடியா ஊஞ்சல்ல ஆட்டி விட்டு சந்தோஷமா வந்து வீட்டுக்கு வந்தேன். அவ எது செஞ்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லதுதான் செய்வா அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது.